வெல்கம் டு நர்மூஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம சண்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். காலையிலே லெமன் செடிக்கிட்ட நின்று அழகாக 2 பழம் பழுத்திருந்துச்சு. அதை பறித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நேராக மாடி தோட்டத்துக்கு போய் செடியில் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு, சொரக்காய் கொடியில் ஒரு சொரக்காய் இருந்தது. எப்போ பெருசாகும் அப்படின்னு அங்கனக்குள்ளே நின்று ஒரு பார்வை. அடுத்து நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு 2 தக்காளியை பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தக்காளி செடிக்கிட்ட போனேங்க. தக்காளி நல்ல பழம் பழுத்துருச்சு. அதையும் பறித்து எடுத்துக்கிட்டோம். அவரைக்காய் கொடி இப்போ தாங்க குட்டியூனா இருக்குது. அதில் அழகாக 2 அவரைக்காய் இருந்தது. சரி, ஓகே, நாளைக்கு சாம்பாருக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாளைக்கு பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டேன். வாசல் தெளித்து குட்டியாக ஒரு கோலம் போட்டாச்சு. காலையிலே கபன்னு பயங்கர பசி. கிச்சன்லாம் ஃபஸ்ட்டு நீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு தொடச்சாச்சு. ரெகுலராக எப்பயும் காஃபி டீ குடிக்கிறது இல்லைங்க. என்றைக்காச்சும் நிறையா வேலை பார்க்குறோம். மோஸ்ட்லி சண்டே தான் அந்த காஃபி. அப்புறம் லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருந்தால் ஒரு காஃபி, அவ்வளோதான். மற்றபடி ரெகுலராக குடிக்கிறது இல்லை. பாலை காய்ச்சியாச்சு. சன்ரைஸ் காஃபியை போட்டுறோம் தான். சண்டேனால இன்னும் எங்கள் வீட்டில் யாரும் எந்திரிக்கல. எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்க. தூங்குறவங்கள எழுப்பி ப்ரஷ் பண்ண சொல்லிவிட்டு வந்து காஃபி போட்டுட்ருக்கேன். காஃபியை குடிச்சிட்டு தெம்பாக இன்னும் எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கலாங்க. யாருக்கெல்லாம் சன்ரைஸ் காஃபி வேணும் வாங்க எங்கள் வீட்டுக்கு. எடுத்து மொட்டை மாடிக்கு போய் 3 வாளிலையும் ட்ரெஸ்ஸை ஊற வச்சாச்சு. காலையில் டிஃபனுக்கு ஆப்பம், தேங்காய் பால், தக்காளி சட்னி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன நான்வெஜ்னு வாங்க பார்க்கலாம். மட்டன் ஈரல், மட்டன் எலும்பு கறி. உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். வாங்க மட்டன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். சிம்பிளான மட்டன் சூப். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், மிளகு. இது நல்லா பொரியட்டும். 2 கொத்து கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. அப்படியே போட்டுக்கிட்டாலும் சரி, நறுக்கி சேர்த்துக்கிட்டாலும் சரிங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க. பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கழுவி வச்சுருக்க மட்டன் எலும்பு ஈரலை உள்ளே சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் போல் எண்ணெயிலே அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பெரிய செம்பில் 1 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ குக்கரை விசில் எல்லாம் போட்டு மூடி வச்சுக்கலாம். கேஸ்கெட்லாம் போட்டு 5லேருந்து 6 விசில் போல் நல்லா வேகட்டுங்க. அதுக்குள்ளே அடுப்பில் இன்னொரு சைடு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து 5 முட்டை கல்லுப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். 6 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் எலும்பு சூப் ரெடி. வீட்டில் இருக்க குட்டீஸ்களுக்கு பசிக்கும் இல்லையா, அவங்களுக்கு சாதத்தில் மட்டன் சூப் போட்டு கொடுத்தாச்சு, சாப்பிடட்டோன்னு. அடுத்த வெங்காயப்பேட்டைக்கு போய் 5 கிலோ சின்ன வெங்காயம், 5 கிலோ பெரிய வெங்காயம் வாங்கி வெங்காய கூடையில் வெளியில் வச்சாச்சு. அடுத்து வாங்க மட்டன் எலும்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 50 மில்லி போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூ, 2 சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ மட்டன் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஒரு 150 கிராம் போல் இருக்கும். கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் போல் இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 3 நறுக்கின தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். மறுபடியும் கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த மட்டன் எலும்பு சூப் உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போது லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது பெரிய டம்ளரில் 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு தண்ணியாக இருக்குது. தேங்காய் அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 3 முந்திரி பருப்பு, 1/4 மூடி தேங்காய். லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் இப்போ கொதிஞ்சிட்ருக்க குழம்புல உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் போல் இதை நல்லா கொதிஞ்சு வரட்டும். எலும்பு குழம்புனாலே கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு எவ்வளோ தூரம் தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கம கமக்கும் மட்டன் எலும்பு குழம்பு ரெடி. ஆவி பறக்க தட்டில் எல்லாத்துக்கும் சாதம் போட்டு மட்டன் எலும்பு குழம்பு, முட்டை வேக வச்சதையும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சாப்பிட்ட உடனே மொட்டை மாடியில் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி காய போட்டாச்சு. அடுத்து முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் சத்து மாவு ரெடி பண்ணியிருக்கேன் குட்டீஸ்க்காக. சத்து மாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அதை தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ இதெல்லாம் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கு தயார் பண்ணணுங்க. காலையிலே பச்சரிசியும் நல்லா கழுவிட்டு அதையும் மொட்டை மாடியில் காய வச்சாச்சு. இதையும் கீழே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன வெரைட்டின்னு நீங்களே வந்து பாருங்கள். கோதுமை மாவு, அதுக்காக கோதுமை. இது வந்து அடை தோசைக்கு நம்ம டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக மாவு எப்பயுமே வீட்டில் இருக்கும். யாராச்சும் வந்தாலும் டக்குன்னு தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம். கொண்டக்கடலை, பச்சை பயிறு, பருப்பு எல்லாம் போட்டிருப்பேன். இது புட்டுக்காக பச்சரிசி. பச்சரிசி 3 படி, புழுங்கல் அரிசி 1 படி சேர்த்து போட்டிருக்கேன். இது வந்து பாலில் போட்டு குடிக்கிறதுக்காக சத்து மாவு. தனியாகவும் நம்ம களி கிண்டி சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் தனித்தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால். ஈவினிங் வந்து எல்லாத்துக்கும் லயன் டேட்ஸ் ஹனி வச்சு ஒரு மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் தேவையான அளவுக்கு பால் நல்லா காய்ச்சிக்கோங்க. அந்த காய்ச்சின பாலில் 5லேருந்து 6 பேரிச்சம்பழத்தை சேர்த்து 5 நிமிஷம் போல் நல்லா கொதிய விட்டுருங்க. இப்போ அந்த பால் ஆறுனதுக்கப்புறமா பால், பேரிச்சம்பழம் 2யும் மிக்ஸி ஜாரில் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த பாலை டம்ளரில் ஊற்றிக்கோங்க. அதில் மேலாக தேன் லைட்டாக மேலே சேர்த்து எடுத்துக்கிட்டா டேட்ஸ் ஹனி வச்சு சூப்பரான மில்க் ஷேக் ரெடி. காலையில் ஆரம்பித்த ஒர்க் ஈவினிங் மில்க் ஷேக்கில் வந்து முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.